வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கோட் ஸ்பிளின் மசாலா. இது சுவரொட்டி இல்ல மண்ணீரல்னு சொல்லுவாங்க. நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச பொருள், ரிச் இன் அயர்ன், ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ், உங்க பிளட் ஹீமோகுளோபின் லெவலை கூட இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள சுவரொட்டி மசாலா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்காக 4 சுவரொட்டி வாங்கியிருக்கேன். இது கிடைக்கிறதே கஷ்டம், நீங்கள் ப்ரீ புக் பண்ணால் தான் வாங்க முடியும். இது க்ளீன் பண்ணும்போது அந்த மேலே இருக்க லேயரை பிச்சு எடுத்துருங்க. 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சுவரொட்டியை இது கூட ஆட் பண்ணிப்போம். அதை ஆட் பண்ணி நல்லா அதையும் கலந்து விடுங்க. 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். 2 நிமிஷம் கழிச்சு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் போட்டாச்சு. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதை நான் ஒரு செமி கிரேவி மசாலா மாதிரி பண்ண போகிறேன், அதனால தான் லிக்விட் ஸ்டேட்லேயே வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபைனலாக டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. அது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கோரியாண்டர் லீவ்ஸ் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கோட் ஸ்பிளின் மசாலா ரெடி. இந்த மாதிரி பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள சுவரொட்டியை நீங்களும் வாங்கி வீட்டில் சமைச்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுங்க. இது கடையில் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், இதுக்கு டிமாண்ட் அதிகம். ஏன்னா ஒரு ஆட்டுக்கு 1 மண்ணீரல் தான் இருக்கும். இதை நீங்கள் வாங்கணும்னா ப்ரீ புக் பண்ணி தான் வாங்கணும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.